வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து பல நாள் கழிச்சு வரேன். ஸ்டம்பிள் கீஸு. சரி வாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஏன்டா வீடியோ போடலன்னா, அதுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு நான் திருப்பி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். 20 நிமிஷம் வீடியோ, நல்லா பெரிய வீடியோ. முக்கால்வாசி ரெக்கார்ட் பண்ணிட்டு எண்டிங்கில் வந்து எங்கள் அப்பா ஃபோன் பண்ணிட்டார். சிரிப்பாகி போச்சு, ஆகி போச்சு. எனக்கு புரண்டு அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது கால் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ஃபுல் ஆடியோவும் மொத்தமாக போயிடும். சரி இப்போ ஸ்டம்பிள் கீஸ் ப்ளே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கஸ்டமைஸ் யாரோட எடுக்கலாம்னா வார்டரர் இல்லை சாமுராய் இருக்காப்புல, அப்புறம் ஹீரோ இருக்காப்புல. வார்டரர் தான் எனக்கு பிடிக்கும். பட் அந்தளவுலாம் ஷூட்டை பார்க்கல அவரு. சரி ஹீரோவை எடுத்துகிட்டு போவோம். ஹீரோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்கின் கலர் மாத்திரம் பரவாயில்ல இருக்கும். இது நல்லா இதுவே ஓகே. ஃபுட் ஸ்டெப்ஸ் இதானே யூஸ் பண்ணுறேன்னா ஓகே, இதுவே இருக்கட்டும். அனிமேஷன் இதுதான் லெஜெண்டரி அனிமேஷன். ஹோம்ரன் இல்லை இது அட்டாச் ஆகணும், இதே இருக்கட்டும் பரவாயில்ல. எபிலிட்டிஸ் இந்த ஒரே ஒரு எபிலிட்டி தான் என்கிட்ட இருக்குது, போல்டு எபிலிட்டி. அப்புறம் இந்த மாதிரி எமோஷனாக வச்சுருந்தாங்க. ஸ்பெஷல் டவுன் ஓகே இதுவே இருக்கட்டும். ஓகே ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றேன். அதிகமாக மேப்ஸ் எல்லாம் ஞாபகம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை. மிஷின்ஸ் எதுவும் புதுசாக வந்திருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்ட்டி தேவையில்லை. லெவல் அப் எபிலிட்டிஸ்ன்னு காட்டிகிட்டே கணக்கு. ரைட். காயின்ஸ் என்கிட்ட இருக்கா? ஓகே இதுதான் செலக்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னு வேறு தெரியலையே. லெவல் அப்புக்கு இவ்வளோ கேட்குறான்டா. ஏன்னா எனக்கு 100 காயின்ஸ் மாதிரி இது அந்த ஜெம்ஸ் தாவடா. லெவல் அப் ஒரு எபிலிட்டிஸ் மட்டும் காட்டிகிட்டே கிடக்குறான். ஈவென்ட்ஸ் இதனை நீங்கள் ஈஸ்டர் டேஷ் என்ன பிளாக் டேஷ் ரீமாஸ்டர்டு பேட்டில் டேஷ் டீம்ஸ் தி அதர் சைடு டீம் பிளாக் டேஷ் மிக்ஸ்அப். முக்கால்வாசி பிளாக் டேஷாக தான் இருக்குது. சரி ரேங்க்டு blah ரேங்க்டே போவோமா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ப்ளே கொடுத்து போகலாமா? டோர்னமெண்ட்ஸ் இருந்தால் டோர்னமெண்ட் போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு இவ்வளோ கிடைக்குமா? 50. நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு டோர்னமெண்ட் போகலாம். லாஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்டர் டிக்கெட் என்கிட்ட எவ்வளோ இருக்குது? எங்கே போய் பார்க்குறேன்னு வேறு தெரியாதே. உள்ளே போயிட்டேன். 32 பேரில் 3 பேர் தான் வந்துருக்கோம். 4 பேர் மட்டும்தானா? ஐயோ பிளாக் டேஷ் மட்டும் வந்துடக்கூடாது. லேசர் டேஷா? பிளாக் டேஷ் டெக்னு சொல்லி லேசர் டேஷ் வச்சிட்டாங்களே, ரொம்ப கஷ்டமாச்சு. இது பிளாக் டேஷில் எக்ஸ்ட்ரா லேசர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏதாச்சும் ஒரு க்ரௌனாச்சும் நான் எடுத்துடணும். ஐயோ இந்த டோர்னமெண்ட்டில் நான் வின் ஆகண்டா. இது வேறு வழுக்குதே. ஐயோப்பா எனக்கு விளாட தெரில. ரொம்ப நாள் விளாட்றதுனால எனக்கு அந்த அளவுலாம் விளாட தெரில. ஆத்தாடி எங்கள் பக்கத்து வீட்டு தாத்தா விட்டுக்கடா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி எப்போ ஒரு செகண்டை சாவடிச்சிருப்பாங்க நீங்கள். ஓகே போலாம். 60 ரிமைனிங் மென்தா
கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுங்கடா. லேசர் டேஷ் அவ்வளோ கஷ்டமாக இருக்குடா. இது என்ன? தி அதர் சைடு. ஓ அவாய்ட் டிராஃபிக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பயங்கர கஷ்டம்தான் போகுது. எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. பாம்பு ஒரு ஹெல்த்து போச்சு. நான் ஒரு ஹெல்த்து விட்டுட்டேன்னா அடைச்சிருச்சுடா. என்னடா இது தானா லேக் ஆகி அவுட் ஆகிட்டோமோன்னு வச்சேன். ரேஸ் டு வின்னாக இருக்கக்கூடாது. ரேஸ் டு வின்னாக இருக்கக்கூடாது. இது என்ன? டோன்ட் ஃபாலா. கே லாவா லேண்ட் லெஜெண்டரி. ஐயோ இதுடா பயங்கரமாக போடாச்சு. வந்துருச்சு. வந்துருக்கோம். இது பூவாய் நல்ல பிளாட்ஃபார்ம்ல இருந்து கீழே விழுகிறேன். சரி இதுக்கு ரேஸ் டு வின்னாக இருந்தால் கூட வின் பண்ணிடலாம் போலையா. ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கு. வேஸ்ட் திடீர்னு அடை போட்டு கொள்றாங்கப்பா. எப்பா சரி இருங்க செட்டிங்ஸில் ஒன்று பண்ண மாறேன்ட்டேன். ஆடியோ எஸ்எஃப்எக்ஸ் வால்யூம் தேவையில்லை. ஷாப்பில் ஏதோ ஃப்ரீயாக கிடைக்கிதான். ஓ ஃப்ரீ ஸ்பின்னா ஃப்ரீ கிஃப்ட்டு ஈஸ்டர் எக் கிஃப்ட்டு எக்யூப் நோ. இது என்னன்னு தெரில. எக்யூப் நோ கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக விளாட்றது இல்லையா அதான் ஒன்றுமே தெரிய மாட்டேன். நான் எதுக்கோ ஜிம் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். எதுக்குன்னு மறந்துட்டேன். ஏதோ ஒரு பெரிய விஷயம் அவங்களும் ஜிம் சேர்த்துட்டு இருந்தேன். எதுக்கு சேர்த்து வச்சோம்? மறந்துட்டனே. எபிலிட்டி டோக்கன் வச்சுட்டாங்கடா. 20 அப்பாடி. பக்கத்தில் ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருந்துச்சு. பட் ஓகே எனக்கு ஒரு கிளிச் ஆகி தானா இன்னொரு ஸ்பின் வீல் வந்துருச்சு. ஆமாம் தானா வந்துடுச்சு. ரேர் 5 நிமிஷம் போதும் பரவாயில்ல போய் தொலைது. தானா வந்துச்சு கைஸ். இதுக்கு மேலே ஃப்ரீ இல்லையா? சரி போங்க. ஸ்கின்ஸு எக்ஸ்ட்ராஸ் என்ன வாங்கணும் நான் போய் பார்க்க போகிறேன். தொலைவும் மிஷன்ஸ் மிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஷாப்பில் போய் செக் பண்ணி பார்க்கணும். ஏதோ பெரிய விஷயத்துக்கு இதான் ஷாப்பா. ஏதோ ஒரு பெரிய விஷயம் வாங்க இது பண்ணிட்டு இருந்தேன்.
என்ன விஷயம் தான் தெரியல. ஸ்டம்பிள் பாஸா? ஐ திங்க் ஸ்டம்பிள் பாஸ். 8 இதெல்லாம் மெம்பர் ஸ்டிக்கெலாம் வச்சு கெட் பாஸ். எப்படி இருக்க? இதுக்கு தான் சேர்த்து வச்சுருந்துருக்கேன். இதுக்கு தான் நான் சேர்த்து வச்சுருந்துருக்கேன். சரி, சேர்த்து வைக்கிறது நிப்பாட்டாமல் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். 1200 தேவைப்படுது. சரி கைஸ், ஒரு மேட்ச் முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்னொரு மேட்ச் போவோம். இந்த மேட்ச்சில் நான் ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன். 24 பிளேயர்ஸ் மட்டும் தானே, 32 பிளேயர்ஸில் வரணும். என்னாச்சுன்னு தெரியலையே, யாருக்கும் நஷ்டம். ஜங்கிள் ரோலா இது பேர்? ஜங்கிள் ரோலா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ போய் என்ன பண்ணணும்னு தெரியல. ஐயோ, அவ்வளோ பறந்துட்டு இருக்கேன். அம்மா இருங்கடா. ஹுய் ஓ சாவுடா. ஐயே, என்ன அடிச்சுக்கிட்டேனா? அல்ப்பு தான். ஒருத்தன் ப்ரொடக்ஷன் போட்டு ஓடிடுறான். அப்படியே போய் விடுங்க சாவு. நான் தான் சாவு போகலையே. ஐயா, தன்னை சுடும். ஐயோ, ரே ஃபர்ஸ்ட்லாம் ப்ரோ மாதிரி விளையாடுவாங்க. இப்போல்லாம் ஒன்றுமே தெரியாமல் சுற்றுறேன். டிங் ஐயோ கடவுளே. குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்கனவே ஒருத்தன் போயிட்டான்டா. ஃபஸ்ட்டே எபிலிட்டி யூஸ் பண்ணாமல் பொத்திக்கிட்டு இருந்துருக்கணும். தடுக்காதீங்கடா. ஒரு சீரம் புளியை தடுக்கிறீங்க, சரி பாயும் புளியை தடுக்கிறீங்க. யாரா நீங்கள் தடுப்பு வந்துக்கிட்டே இருக்க? இருங்கடா விடுங்கடா. நான் போகிறேன்டா. அப்படி ஐயோ 3 பேர் போனால் முடிஞ்சுமே. எனக்கு லாஸ்ட் சீட்டாச்சு இருக்குமா? வலிக்கு விட்றானே. ஷிட் சரி, ஃபஸ்ட்லாம் அந்த ப்ரோ மாதிரியே விடுவேன். இப்போ தான் கேவலமாக போய் அவுட் ஆகிட்டு வரேன். சரி போங்க. லீவ் பட்டன் எப்படா வரும்? வந்துச்சு. போய் தரடா. போடு கிளைன். யாரா நீ? ஐயோ, ஆனா வந்துடுறானுங்க. 11 பேர் ஜோடு பேர் வந்துடுறானுங்க. சரி, டிஸ்டர்பிங்காக இருக்கு. எப்படியோ என்னமோ சொல்லணும் வந்தனே. மறந்துட்டேன். இங்கே என்ன சொல்லணும்? வந்துச்சு. ஓகே கைஸ், இதுதான் அந்த வீடியோவோட எண்டு. அதை சொல்ல தான் மறந்துட்டேன். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் ஏதோ ஒன்று இங்கிலீஷில் நமக்கு பேச வராது. ஓகே கைஸ், பை.